श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्रामणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजन्ममिश्रेभ्यः नमवुक्तिमधीमहे यदुक्तयः श्रीकण्ठे யாந்தி மங்களசூத்திரதாம். ஆழ்வானுடைய ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்துல அவருடைய நைத்தியானுசந்தான விஷயங்கள்லாம் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய தினம் 89வது ஸ்லோகார்த்தத்தை நாம பார்க்க போறோம். கிம் பூயசாம் பிரணபிதேன யதேவ கிஞ்சித் பாபார்வமல்பமுருவா ததசேஷமேஷः ஞானம் நவாததசஹஸ்ரபரார்த்தக்ருத்வः யோகார்ஷமேனம் மகதிம் கிருபயா க்ஷமஸ்வ. இது பெருமாளை பார்த்து ஆழ்வான் சொல்ற வார்த்தைகள். இதுக்கு முன்ன அகிஞ்சன்யத்தை சொல்லி சொன்னார். இப்ப அனன்ய கதித்துவத்தை சொல்லி சொல்ற. சரணாகதிக்கு கார்பண்யம்ன்றது ஒரு அங்கம். அந்த அங்கத்துல அதனுடைய ஸ்வரூபம் என்னன்னாக்கா அகிஞ்சன்யத்துவம் அனன்ய கதித்துவம், இது ரெண்டுத்தினுடைய வெளிப்பாடுதான் கார்பண்யம்னு சொல்லப்படுகிறது. இப்போ இதுக்கு முன்ன தன்னுடைய ஆக்கிஞ்சன்யத்தை பிரகடனம் பண்ணச்சே நான் ஒரு நல்ல காரியமும் பண்ணல, வித்யாபி அவித்யாபி அவசிய ரஹிதா நச்ச வித்யதேமே, வித்யாபி இந்த வித்யை கூட அவத்திய ரஹிதா தோஷமில்லாத ஞானம் இல்லைன்னு அர்த்தம். இந்த கர்மயோகம் நான் எதுவும் பண்ணல, ஞான யோகம் பண்ணல, பெருமாண்டத்துல பக்தியும் இல்லை. அப்படி இருக்கிறது எனக்கு எப்படி பெருமாள் அனுகிரகம் பண்ணுவாருனாக்க இந்த ஆக்கிஞ்சன்ய புரஸ்கார் இயலாமையை முன்னிட்டு கொண்டு பெருமாண்டத்துல சரணாகதி பண்றதுதான் ஸ்வரூபமாக இருக்கு. அப்படின்னால பாத்திரம் பவான் பகவன் பவதோ தயாயாக, உன்னுடைய தயைக்கு நான் பாத்திரமாக ஆறேன். யார் கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள்லாம் பண்றதுக்கு சக்தி இல்லாதவளாக இருந்திருக்காளோ அவதான் பிரபத்திக்கு அதிகாரி, சரணாகதிக்கு அதிகாரியாக இருந்திருக்கா. அப்படி சரணாகதிக்கு அதிகாரியாக இருக்கிற அப்படின்னால இப்ப நான் சரணாகதி பண்றேன். நானு சரணாகதி ரட்சணம்ன்றது உன்னுடைய தர்மமாக போயிட்டு அப்படின்னால இப்போ உம்முடைய கடைக்கண் பார்வைக்கு இலக்காக நான் ஆடுறேன் என்பதாக சொல்ல. இதுக்கு என்னத்துக்கு காரணம் சொன்னார்னாக்க இது பலான்மையா பிராரம்பான்னு சொல்லி காளிதாசன் சொல்றான். பலத்தை கொண்டு பிராரம்பம், இவன் எப்படிப்பட்ட முயற்சியை பண்ணிருக்கான்றத நாம தெரிஞ்சுக்கலாம். ஒரு நல்ல பலன் வந்ததுன்னா, ரிசல்ட் வந்ததுன்னாக்க அதுக்கு உண்டான முயற்சி சம்பூர்ணமாக இவனிடத்துல இருந்திருக்குன்றது தெரியுது. அந்த மாதிரி வரைச்சே ஜாயமான திசையில பெருமாளுடைய கட்டாட்சம் கணக்கு இருந்ததுன்னாக்க நான் என்னைக்கோ மோட்சம் போயிருக்கணும். ஜாயமானம் புருஷம் எம்பசியன் மதுசூதன சவை மோட்சார்த்த சிந்தகன்னா பிரமாணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கணும். எப்ப நான் மோட்சத்துக்கு போலையோ இன்னும் இந்த சம்சாரத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கவனாக இருக்கணும். அப்போ
ஒரு விஷயம் சித்தமானது, நான் மோட்சோபயோகியான உபாயத்துல நான் ஈடுபடல என்பதுதான். அந்த உபாயத்துல நான் ஈடுபடுறதுக்கும் பெருமாளுடைய கட்டாட்சம் வேணும். அந்த அந்த ரீதியான ஒரு கட்டாட்சம் எனக்கு என்னிடத்துல வரல. அதனாலதான் இத்தனை நாள் வரைக்கும் உன்னுடைய கட்டாட்சத்துக்கு இலக்காக ஆகாமல் இருந்துருக்கேன். இன்றைய தினத்துல இந்த சரணாகதிக்கு அங்கமாக இருக்கிற ஆகிஞ்சன்யத்துவத்தை பிரகடனம் பண்ணி நான் உன்னிடத்துல பிரார்த்தனை பண்றேன். நான் கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள்லாம் செய்ய முடியாதவனாக நான் இருந்துருக்கேன். ஆகையால ஒன்னை தவிர வேற கதி இல்லாதவனாக இருக்கிற அப்படின்னால உன்னுடைய அனுகிரகத்துக்கு நான் பாத்திரமாக இருக்கேன். அகிஞ்சனாக இருக்கிற அப்படின்னால உன்னுடைய அனுகிரகத்துக்கு நான் பாத்திரமாக இருக்கேன்னு சொன்னேன். சரி, ஒன்னால கர்மயோக ஞான யோகம் பக்தி யோகம் பண்ண முடியாது போனா கூட வேற யாரானா உனக்கு ரட்சகாலாக இருக்காளோ என்னமோ அவளை கொண்டு நீ சபலமாக உன்னுடைய காரியத்தை சபலமாக்கிக்கலாமேன்னாக்க வேற ரட்சகால் யாருமே இல்லை எனக்கு. அனன்ய கதித்துவம் உன்னை தவிர வேற எதுவுமே கிடையாது. கிம் பூயசா பிரலபித்தேன, என்னத்துக்கு வெறும மேல மேல இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறது. நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் இப்படி எல்லாம் என்னத்துக்கு நான் வெறும சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறது. கிம் பூயசா பிரலபித்தேன யதேவ கிஞ்சித் பாபாஹ்வமல்பமுருவா ததசேஷமேஷஹ. பாபாஹ்வம் லோகத்துல செய்யக்கூடாத காரியங்களுக்கு பாப்பம்னு சொல்றோம். அதாவது பாப்பம் புண்ணியம்ன்றது கர்மாவில தான் இருந்துருக்கு. சில கர்மாக்களை நாம அனுஷ்டிச்சோமானாக்க அதனால எம்பெருமானுடைய சீற்றத்துக்கு ஆளாகும். அந்த கர்மாக்களை பாப கர்மா என்று சொல்லுகின்றோம். நம்ம பாபாஹ்வம், இந்த பாப்பத்துல சின்ன பாப்பம் பெரிய பாப்பம் எல்லாம் பல வகை உள்ளன. மகாபாத்தகம் உபபாத்தகம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. சுவர்ணஸ்தேயம் சுராபானம் இதெல்லாம் ஆச்சாரிய பத்னியின் இடத்துல தவறாக நடந்துகிறது. இதெல்லாம் மகாபாத்தகம் பஞ்சமகாபாத்தகங்கள்னு சொல்லப்படுகின்றன. உபபாத்தகம் என்ன சொன்னோம்னாக்க இந்த குட்டி குட்டியா செய்யக்கூடிய பாத்தகங்கள், பொய் சொல்றது, பிறரை ஹிம்சை பண்றது, இப்படி எல்லாம் இருக்கு. இதுல பெரிய பாத்தகம் சின்ன பாத்தகம்னு அது அல்பமா இருந்தா சின்னதா இருந்தா இருந்துட்டு போட்டோம், பெருசா இருந்துட்டு போட்டோம். திருடுல கூட சின்ன திருடு பெரிய திருடுன்னு திருடுல பல விதம் இருக்கு. சில பேருக்கு எங்கேயானா போனான்னாக்கா அவாத்துல இருக்கிறத எடுத்து வரணும்னு அது ஒரு பழக்கமா ஆயிடும். அவளே கேட்டா கூட அதை கொடுத்துருவா. ஆனா அவளுக்கு தெரியாத எடுத்து வரதுல ஒரு சந்தோஷம். திருடுன்றதுக்கு லட்சணம் என்ன? பிறருடைய வஸ்துவை அவளுக்கு தெரியாமலேயே அல்லது அவளுக்கு தெரிஞ்சும் அவளுடைய அனுமதி இல்லாமலே நாம எடுத்து வந்துட்டு நம்மளோடதாக நினைச்சுக்கிறது இருந்துருக்க, அதுக்குதான் திருடுன்னு பேரு. டெஃபினிஷனே அதுதான் திருட்டுக்கு டெஃபினிஷன். இதுல சின்ன திருடா இருந்தாலும் பெரிய திருடா இருந்தாலும் திருட்டு தான். சின்ன திருடு சின்ன சின்ன வஸ்துக்களா கொண்டு வருது. பெரிய திருடுன்றது ஆத்மாபகா. இந்த எம்பெருமானுடைய புஸ்தகத்தில் இருக்கிற ஆத்மாவை நம்மளுடையதாக நினைக்கிறது இருந்துருக்க, இது ஆத்மா பெரிய திருடு.
அது பாப்பம் அல்பம்பா ஒருவா லோகத்துல பாப்பம்னு சொல்லப்பட்டது அது கொஞ்சமாகவோ இல்ல பெருசாகவோ பெரிய சின்ன பாப்பமாவோ பெருகுனாக்க எதேவ கிஞ்சித்து அது எது எது இருக்கோ அப்படி அது அசேஷம் அது மொத்தத்தையும் யஹா ஏஷா ஜானன்னு அது மொத்தத்தையும் நான் பண்ணிருக்கேன்னு அர்த்தம் அதுக்கு இங்க ஒரு கிளாஸ் போடுறேன் அந்த பாப்பத்துல அல்பமானதோ பெருசானதோன்னு ஒண்ணு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பண்ணிருக்கேன் ஜானன்னவா சதசஹஸ்ர பரார்த்த கிருத்வா அது தெரிஞ்சுட்டோ தெரியாமலையோ சதசஹஸ்ர பரார்த்த கிருத்வா ஒரு முறை இல்ல 2 முறை இல்ல 100 முறை 1000 முறை சஹஸ்ர பரார்த்தம்னு சொல்ற அயுதம் பிரயுதம் அயுதம் நியுதம் பிரயுதம் அற்புதம் நிர்புதம் சமுத்திரம் மத்தியம் பரார்த்தம் இதெல்லாம் வேதத்துல ஒரு எண்ணிக்கைய சொல்றது சதாயுசாக சகசிராயுசாக இந்த சதத்துக்கு பக்கத்துல இன்னொரு சைபர் போட்டோம்னாக்க அது சகசிரமா இருக்கு அதுக்கப்புறமா அயுதா யுசாகனாக்க இந்த அயுத்தம்ன்றது இந்த 10,000 ஆகும் 1000 பக்கத்துல இன்னொரு இது அதுக்கு பக்கத்துல இன்னொரு சைபர் போட்டா நியுதம் அந்த மாதிரி பிரயுதம் அற்புதம் நிர்புதம் சமுத்திரம் மத்தியம் அந்தம் பரார்த்தம் அப்படின்னு எல்லாம் இருக்கு இந்த பரார்த்தம்ன்ற வரைக்கும் இப்ப நாம எல்லாம் சொல்றோமோ இல்லையோ லட்சம் கோட்டின்னு சொல்றோம் மில்லியன் பில்லியன்னு சொல்லி ட்ரில்லியன் அதோட நின்று போயிடுறது அதுக்கப்புறமா இத்தனை ட்ரில்லியன் தான் சொல்லி விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அந்த மாதிரி இதுல இந்த பாப்பம் சின்ன பாப்பமோ பெரிய பாப்பமோ அந்த பாப்பங்களை ஒரு முறையோ 2 முறையோ இல்ல அத தெரிஞ்சோ தெரியாமலையோ 100 முறையோ 1000 முறையோ பரார்த்தம் வரைக்கும் உண்டான அத்தனை முறை நான் பண்ணிருக்கேன் சதசஹஸ்ர பரார்த்த கிருத்வா அப்படி அத்தனை முறை அகார்ஷம் நான் பண்ணினவனாக இருக்கேன் ஏனம் அகத்தின் கிருபையா சமத்வா அப்படிப்பட்ட என்னை அகத்தின் நேர் தவிர வேற இன்னொரு கதி இல்லாதவனாக இருக்கிற என்னை உம்முடைய கிருபையினாலே சமத்துவ பொறுத்தருள வேணும் இந்த கிருபையினால எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றேன் இதுதான் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் நவிந்திதங் கர்ம ததஸ்தி லோகே சஹஸ்ரசோ யன்னமயாம் யதாயி சோஹம் விபாகாவசரே முகுந்த கிரந்தாமி சம்பிரத்யகதி ஸ்தவாக்ரேஹே நவிந்திதம் கர்ம ததஸ்தி லோகே லோகத்துல செய்யக்கூடாததாக செயலாக நிந்தித்த கர்மா இந்த மாதிரி கர்மாக்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது இருக்க அவைகள்ல எத்தனை உண்டோ அத்தனையும் சஹஸ்ரசோ என்னமயா வியதாகி என்னால பண்ணப்படாத கர்மா எதுவுமே இல்லை அதாவது தப்பும் எதுவுமே இல்லை எல்லா ரூபமாக இருந்திருக்கிற தப்பும் நான் பண்ணிருக்கேன் அதோடு இல்லாத நான் பண்ணாத தப்பு எதுவும் இல்லைன்னு 2 நெகட்டிவ் போட்டு அத உறுதிப்படுத்துறேன் இப்ப அந்த தப்பெல்லாம் பண்ணச்சே ஒன்றும் தெரியல அது எப்பயோதான் பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறது அந்த பலன் கொடுக்கிற சமயம் வரச்சே
சோகம் விபாகா வசரே முகுந்த கிரந்தாமி. அப்பதான் நான் உன் திருவடின்ற கதர்றேன் நான். அகதிஹி தவாகிரே, இங்கேயும் அங்கேயும் அகதிகின்ற சப்தத்தை சொல்ற. அகதிங் கிருபையா க்ஷமஸ்வ ஏனம் அகதிகும் கிருபையா க்ஷமஸ்வன்னு. பாப்பெல்லாம் பண்ணிடலாம், அந்த பாப்பத்துக்கெல்லாம் கர்மானுகுணமான பலத்தை கொடுக்குறவங்க பெருமாள் தான். அதையெல்லாம் இந்த பாப்பத்துக்கெல்லாம் பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். வேற யாராலையும் அந்த பாப்பத்தை பலன் கொடுக்காத பண்ண முடியாது. திரீலோகான் சம்பரிக்கிறமே தமைவ சரணங்கதகான்னு காக்காசின் விஷயத்துல சொல்லியிருந்தார். பெருமாளுடைய கோபத்துக்கு ஆளாயின பிற்பாடு யாராலையும் அவனை ரட்சிக்க முடியாது. காக்காசுரன் எங்கெங்கோ போய் பார்த்தான். தன்னுடைய தகப்பனாரிடத்துல போனான், தேவகணங்கள் இடத்துல போனான், ரிஷிகள் இடத்துல போனான். யாரும் அப்பா என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டார். கடைசியில எம்பெருமான் இடத்தையே சரணாகிட்டு போனா அனன்ய கத்தி கற்போம். அந்த இடத்துல பெருமான் தவிர வேற கத்தி இல்லாமைன்றது அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஆகையால அகமஸ்மி அபராதானாம் ஆலயா அகிஞ்சனஹா அகதிஹி என்கிற பிரமாணத்தின் பிரகாரம் ஏற்கனவே ஆகிஞ்சன்யத்தை சொன்னார். இதுக்கு மென் ஸ்லோகத்தினால, இந்த ஸ்லோகத்தினால அனன்ய கதித்துவத்தை சொல்ற. இப்போ கிரந்தாமி சம்பிரத் அகதிஸ்தமாங்கிரே, இப்ப அது மொத்தம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு என்னால தாங்க முடியல, உன் திருவடியில தான் கதறேன் நானு. அகிஞ்சனாக அனன்யகதிஹி சரண்ய பாத மூலம் சரணம் பிரபத்தியே, நீதான் சரண்யனாக சரணமாக அடைய தகுந்தவனாக இருக்கிறபடினால உன் திருவடியில நான் போய் சரணாகதி பண்றேன்னு சொல்ற. களைவாய் துன்பம் களையா தொழிவாய் களைகன் மற்றிலேன். அழ்வார் பாசுரம் அமுதன் விஷயத்துல களைவாய், நீதான் என்னுடைய பாப்பங்கள் எல்லாம் போக்கடிக்கணும். களைவாய் துன்பம், நீ கணக்கு அதை பண்ணாத போயிட்டேன்னா களையாதொழியும். நீ அந்த பாப்பங்களை போக்கடிக்காத போயிட்டேன்னாக்க களைகன் மற்றிலேன், வேற யாராலையும் அந்த பாப்பங்களை போக்கடிக்க முடியாது. என்னுடைய கஷ்டத்தை வேற யாராலையும் போக்கடிக்க முடியாது. அப்படி பெருமாள் ஒருத்தர் தான் தனக்கு புகழாக இருக்கிற விஷயத்த ஆழ்வார் சாதிக்கிற மாதிரி இந்த இடத்துல ஆழ்வானும் சாதிக்கிறார். அகதிம் சரணாகதம் ஹரே கிருபையா கேவலம் ஆத்மசாத் குரு. என்னிடத்துல இதான விசேஷம் இருந்து தத்ரைத்தமா அனுகிரகம் பண்றான்னு கேட்டேன். என்னிடத்துல ஒரு விசேஷமும் இல்லை, மொத்தம் பாப்பம் மூட்டை தான் இருக்கு. கேவலம் கிருபையா ஆத்மசாத் குரு, வெறும் அந்த கிருபை, உன்னுடைய கிருபை ஒண்ணுதான் என்னுடைய பாப்பங்களை எல்லாம் போக்கடிப்பதற்கு காரணமாக ஆகக்கூடியது, வேற எதுவுமே கிடையாது. அதுதான் இந்த இடத்துல அகத்தின் கிருபையா க்ஷமஸ்வ, கிருபையினால உன்னுடைய கிருபையினால க்ஷமஸ்வான்னு அதை மன்னிச்சிடணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்றாங்க. இப்போ சரணாகதிக்கு முன்ன இருக்கிற காலம் பின்ன இருக்கிற காலம் அது ஒண்ணு. அதுல பின்னாடி இப்ப முன்ன இருக்கிற காலத்துல தெரிஞ்சு பண்ணது தெரியாத பண்ணது எல்லாத்தையுமே பெருமாள் தன்னுடைய கிருபையினால எல்லாத்தையும் போக்கடிச்சுடுற. அதுக்கப்புறமா பண்ணச்சு ரெண்டு கேட்டகரியா பிரியுது. அத தெரிஞ்சு பண்றது தெரியாது பண்றதுன்னு ரெண்டு. அபுத்திபூர்வகமாக பண்ணமானாக்க அப்போ பெருமாள் இவனுக்கு சிக்ஷை கொடுக்கணும் என்ற எண்ணமே பெருமாளுக்கு ஏற்படாது. அதாவது அறியாமையினாலே செய்யப்பட்ட செயல்களுக்கு தண்டிக்கணும், இவனை தண்டிக்கணும்ன்ற எண்ணம் பெருமாளுக்கு ஏற்படாது.
புத்திபூர்வகமாக பாப்பம் பண்ணினோமானா, சரணாகதிக்கு அப்புறமா புத்திபூர்வகமாக பாப்பம் பண்ணினோமானாக்க அதுக்கு பிராயச்சித்தமும் பண்ணிக்காது போயிட்டோமானாக்க பெருமாள் சிக்ஷை பண்ணிதான் அதை போக்கடிப்பு என்பதுதான் சித்தாந்தம். ஆகையால எம்மா பாவியர்க்கும் விதிவாய்க்கின்று வாய்க்கும் கண்டீர், எவ்வளவு பாப்பம் பண்ணினவாளுக்கும் ஒரு கால விசேஷத்துல பகவத் அனுகிரகம் ஏற்பட்டு அந்த பாப்பங்கள்லாம் போகும் என்ன சொன்னதுக்கு தாற்பயம் என்னன்னா, பாப்பங்கள்லாம் பண்ணினா அதுவே பாப்பங்களே பெருமாளுக்கு ரொம்ப போக்கியமா இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு தோஷ போக்கியத்துவம்னு சில பேர் சொல்ற. சரண பிரபன்னன் விஷயத்துல தோஷ போக்கியம், தன்னுடைய குழந்தை இருந்துனாக்கா அந்த குழந்தை தானே தப்புக்காரி அங்கேருந்து வச்சிருக்கு, மொத்தம் ஒரு அரிசியை கொட்டிட்டு சிரிச்சுதுனாக்கா அதை பார்த்தா அம்மா அப்பாவும் சிரிச்சுட்டு இருப்பா. அது பண்ற தப்புக்காரிக்குள்ளேயே ஒரு போக்கியத்துவ புத்தின்றது சில பேருக்கு ஏற்படும். அந்த மாதிரி நாம பண்ற தப்புல பெருமாளுக்கு போக்கியத்துவ புத்தி ஏற்படுறதுன்னு சொன்னா அப்ப நிறைய பெருமாளுக்கு பிரீத்தி ஏற்படணும்னா எவ்வளவு வேணா தப்பு காரியத்தையே பண்ணிட்டு இருக்கலாமே. அப்ப சாஸ்திரமே வேண்டாம இது தப்பு காரியம், இது செய்யக்கூடாத காரியம், இது செய்யக்கூடிய காரியம்னு சொல்லி இந்த சாஸ்திரமே தேவையில்லையே, எத்த வேணா பண்ணிட்டு இருக்கலாமே. அப்படி அர்த்தம் கிடையாது. தோஷ போக்கியத்துவன்றது கிடையாது. நம்மிடத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாவற்றையும் அவர் துளிவிடாமல் எல்லாவற்றையும் போக்கடிச்சு விடுற தன்னுடைய தயினாலன்னு அர்த்தம். ஆகையால மகாபராதான் மத பிரதாதயிதுமிச்சதி மே மனஸ்வாம் அலிஷ்யதான் நிரவசேஷமலப்த திருப்தி சாமியஸ்யஹோ விஷகிரீஷத்ருதா தயேத்வம். பெருமாளுக்கு உபகாரம் சமர்ப்பிக்கணும். என்னிடத்துல என்ன இருக்குது உபகாரம் சமர்ப்பிக்கிறதுக்கு? என்னிடத்துல என்னுடைய பாப்பங்கள்லாம் தான் இருக்கு. இது பாப்பங்கள்லாம் தோஷம், நல்ல வஸ்து இல்லை. இது நல்ல வஸ்துவா இல்லாத போயிட்டுன்னா அதை ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கே வெக்கப்படணும். அந்த மாதிரி இந்த பாப்பங்களை உமக்கு உபகாரமா சமர்ப்பிக்கச்சே நான் தானே வெக்கப்படுறேனான்னு கேட்டா துளி கூட வெக்கப்படலையா. ஔத்சுக்யபூர்வமுபஹ்ருத்ய மகாபராதானே, சாதாரண அபராதங்கள் இல்ல, மகாபராதங்கள். இது எல்லாவற்றையும் உம்மிடத்துல நான் சமர்ப்பிக்கிறேன். மாத பிரசாதயிதுமிச்சதி மே மனஸ்வாம். அம்மா இதை கொடுத்து உன்னுடைய அனுகிரகத்துக்கு நான் பாத்திரமா உபகாரம் சமர்ப்பிச்சாக்கா பெருமாளுக்கு ஒரு பிரீத்தி ஏற்படும் இல்லையோ, அந்த ரீதியில இதை சமர்ப்பிச்சு உன்னுடைய அனுகிரகத்துக்கு நான் பாத்திரமாகணும்னு நான் நினைக்கிறேன். அதிஷ்யதான் நிரவசேஷமலப்த திருப்தி, அது மொத்தத்தையும் துளிவிடாமல் மொத்தத்தையும் அந்த தயாதேவி அது மொத்தத்தையும் சாட்டுறாள். அதாவது அது மொத்தத்தையும் போக்கடிச்சிடுறான். அந்த பாப்பங்கள் மொத்தத்தையும் போக்கடிக்கிறார். ஒரு உபகாரம் கொண்டு வந்து கொடுத்தோம்னாக்கா கொடுத்த உடனே அதை உபயோகப்படுத்தினோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவளுக்கு. யாருக்கான ஒரு வேஷ்டி கொண்டு வந்து கொடுத்தாருனாக்கா அடுத்த பிரகரணத்துல அந்த வேஷ்டி உடுத்துட்டு வந்தாருனாக்கா அன்னைக்கு கொடுத்த வேஷ்டி தான் நான் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கேன்னா கொடுத்தவாளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு இருக்கும். அந்த மாதிரி எதனா ஒரு பதார்த்தம் கொடுத்தாருனாக்கா நீ கொடுத்த பதார்த்தம் தான் இன்னைக்கு தனுர்மாசத்துக்கு உபயோகப்பட்டது, பெருமாள் திருவாராசனத்துல உபயோகப்பட்டதுன்னு சொன்னா அவளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி இந்த உபகாரத்தை சமர்ப்பித்த உடனே தயாதேவி மொத்தத்தையும் ஒண்ணு விடாத போக்கெடுத்துட்டு சந்தோஷமாக அவ இருந்துருக்கா. தயாதேவி இவன் விஷயத்துல அந்த பாப்பங்களை எல்லாம் போக்கடிச்சு தத்ரயுக்தமா இவனிடத்துல பிரீத்தி உள்ளவனாக ஆகிறாருன்னு அர்த்தம். அபராத கணீர் அபூர்ண குஷ்டி கமலா காந்ததயே கதம் பவித்ரீன்னு. நீ எவ்வளவு பாப்பம் பண்ணினானு பாப்பம் மொத்தம் எனக்கு ஆகாரமா எடுத்துட்டா கூட என் வயிறு இன்னும் அப்படியே பூர்ணமாக ஆகலைன்னு அர்த்தம். இப்போ இன்னும் இங்கெல்லாம் சொல்றதுனால நிறைய பாப்பம் பண்ணிட்டே இரு,
அப்பதான் பெருமானுக்கு வயர் நிறையன்னு அர்த்தம் என்ன? அப்படி அர்த்தம் கிடையாது. உன்னுடைய பாப்பங்கள்லாம் கூட தயாதேவி மொத்தத்தையும் போக்கடிச்சிருவா. எப்பேற்பட்ட பாப்பங்களாக இருந்தாலும் கூட அந்த அனன்ய கதித்துவம் தயாதேவி தவிர வேற யாரோ நமக்கு ரட்சணம் பண்றதுக்கு இல்லைன்ற ஒரு நிலை வந்து அவர்களுடைய காலை நம்ம திருவடியை நாம கெட்டியா பிடிச்சிட்டோமானாக்க தயாதேவி எப்பேற்பட்ட பாப்பத்துல இருந்தும் நம்மளை விடுவிப்பாள் என்கிற அர்த்தத்துலதான் சொல்றதே தவிர தோஷ போக்கியத்துவன்ற அர்த்தத்துல இது சொல்லல. ஆகையால இந்த இடத்துல என்ன சொல்றாருனாக்கா, இது தெரிஞ்சு பண்ற பாப்பமோ தெரியாது பண்ற பாப்பமாக இருந்தாலும் கூட சதசகஸ்திர பரார்த்த கிருத்வா, இது 100 வாட்டி பண்றதோ 1000 வாட்டி பண்றதோ பரார்த்தம் முறை பண்றதாக இருந்தாலும் நான் எத்தனை முறை பண்ணணும், அப்படி எவ்வளவு முறை பண்ணிருந்தாலும் கூட நான் கிரந்தாமி சம்பிரத் அகதிஸ்தவாகிரே என்கிற முறையில நீர் தவிர வேற ஒரு புகழ் இல்லாதபடினால, உம்மை தவிர பெருமாள் தவிர வேற ஒரு ரட்சகன் எனக்கு இல்லாமைனால உம்முடைய திருவடியில நான் சரணாகதி பண்றேன். நான் பண்ணின சரணாகதிக்கு பலமாக நான் பண்ணின பாப்பங்கள் இல்லைன்னா நீ பொறுத்து கொள்ளணும். கிருப்பையா சமத்துவ, அந்த கிருப்பையினால என்ன மன்னிக்கணும்னு சொல்ற. இந்த சரணாகதி விஷயத்துல வரைச்சே தோஷோ எத்யபி தஸ்ய ஸ்யாத் ததாம் ஏதத் அகர்ஹிதம். சரணாகதி காலத்திலேயோ சரணாகதிக்கு முந்தின காலத்திலேயோ அவன் ஏதான தப்பு பண்ணிருந்தவனாக இருந்தாலும் கூட அதை நாம பொருட்படுத்தக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. விபீஷண சரணாகதியும் போது பெருமான் சொல்ற வார்த்தை இது. இவன் எதிரிப்படையில இருந்து வரானு, அதுவும் சாட்சாத் பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்ட ராவணனோட குடல்தவுக்கு அவனுடைய நேர் தம்பியாக இருந்துருக்கிறவன் இவனை போய் சேர்த்துக்கலாமான்னு சொன்னா கூட அவன் எங்க இருந்தானா வரட்டும், எப்படியான தம்பி. இப்போ சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனை நிவேதிதமான் சித்திரம் விபீஷணம் உபஸ்திதம்னு புகழொன்றெல்லாம் விடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்கிற முறையில ரட்சகாந்தரன் இல்லாமையினால, அவனை ரட்சிக்கிறதுக்கு வேற யாரும் இல்லாமையினால ராமனையே ரட்சகனாக சரண்யனாக சரணமுடைய தகுந்தவனாக பாவிச்சு சரணாகதி பண்ணினபடினால அவனிடத்துல தோஷமே இருக்குமே ஆனாலும் கூட அதை பொருட்படுத்தக்கூடாது. இதுதான் சத்துக்களுடைய தர்மம். அது அந்த ரீதியில பெருமாள் விபீஷணனை ஏற்றுக்கொள்கிறார். அந்த மாதிரி நம்ம விஷயத்துல கூட இந்த சரணாகதிக்கு முன்பு எத்தனையோ தப்பு பண்ணிருந்தாலும் அந்த சமயத்துல பண்ற அந்த தொடர்ச்சி இருந்தாலும் கூட தோஷோ எத்யபி இவனிடத்துல தப்பு இருந்து எத்தனையோ நனிஞ்சிதன் கர்ம தொடர்ச்சி லோகே சகசிரத்தோ என்னமையா வியதாயின்ற மாதிரி எத்தனையோ ஆயிரக்கணக்கான தப்புகளை நாம பண்ணிருந்தமான தோஷத்தை இருந்தாலும் கூட நாம அதை திருந்தி எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்ணிட்டோமானாக்க அதுக்கப்புறம் அது பொருட்படுத்தக்கூடாது. இதுக்கு முன்ன அப்படி இருந்தானேன்றது அதை நினைக்க கூடாதுன்றதுதான் சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை தான் தோஷம் எதிர்த்து தசித்து சதாமேட்டு பகர்ஷித்தம்ன்றதுனால இந்த இடத்துலயும் அந்த சாஸ்திரத்தை வச்சிருந்து பெருமாண்டத்துல பிரார்த்தனை பண்ற. நீ எனக்கு உன்னுடைய கிருபையினாலே சமத்துவன், நான் இதுக்கு மேல நான் என்னத்தை சொல்ல போறது, உன்னுடைய கிருபைன்னு ஒண்ணு இருக்கு, அதை கொண்டு என்ன நீ மன்னிச்சுடணும் என்று பிரார்த்தனை பண்ற. ஆழ்வானுடைய பிரார்த்தனை அவருக்கு இல்லை, நமக்குதான். அவருடைய நம்மளுடைய கிருபை நாம எவ்வளவு தப்பு பண்ணிருக்கோம், இது மொத்தத்துக்கும் ஒரு சமாப்பணம் வரணும்னாக்க
இந்த பெருமாளுடைய கிருப்பை ஒண்ணுதான் இதுக்கு காரணமாக இருக்க முடியும். அந்த தயாதேவியை ஆசிரியிச்சு நாம எல்லாரும் சகல பாப்பங்கள்ல இருந்தும் விடுபட்டவர்களாக ஆக வேண்டும்னு பிரார்த்திக்கின்று விடைபெறுகிறேன். கிம்பூயசா பிரளபிதேன யதேவ கிஞ்சித் பாபாஹ்வமல்பமுருவா ததசேஷமேஷः ஜானன்னவா சதசஹஸ்ரபரார்த்தக்ருத்வः யோகார்ஷமேனம் கதிம் கிருபயா க்ஷமஸ்வ. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.